இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 9-15 முடிய இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? அப்படின்னா நேர்மையற்ற செல்வத்தை நம்ம கையாளுவதில் விவேகமாயிருந்து கையாள வேண்டும். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவது சரியானது என்று இயேசு சொல்லுகிறாரா? நேர்மையற்ற செல்வத்தை கையாளும் பொழுதே நம்மிடம் நேர்மை மிளிர வேண்டும். காரணம், செல்வத்திற்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. அதை கையாளும் பொழுது அந்த வார்த்தையை நாம் விட்டுவிடக்கூடாது. அது நமக்கு அடிமை, நமக்கு கீழ்ப்பட்டது. அதை கொண்டு பொறுப்புள்ள முறையில் நடப்பது என்றால், சரியாக கையாளுவது என்றால் கடவுளுக்கு அடிமையாக்கு. பணத்தை, செல்வத்தை, இந்த உலக படைகளை, உலக ஆற்றல்களை கடவுளுக்கு அடிமையாக்கு. அதுதான் பொருள். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் என்று சொல்லுவதனால் நாம் நேர்மையற்ற முறையிலே நடப்பதை கடவுள் இயேசு ஆண்டவர் நியாயப்படுத்துகிறார் என்று பொருள் அல்ல. நியாயத்திற்கு இந்த செல்வத்தை அடிமையாக்கு, உண்மைக்கு அடிமையாக்கு. அடுத்த வரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். அந்த வசனத்தை மறந்துவிடக்கூடாது. பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம விளக்கம் கொடுத்துடக்கூடாது. முழு கான்டெக்ஸ்டையும் பார்க்கணும், முழு சந்தர்ப்பத்தையும் பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? செல்வத்திற்கு ஊழியம் செய்யாதே. செல்வத்தை பயன்படுத்தி நேர்மையின் நியாயத்தின் ஊற்றாகிய கடவுளுக்கு ஊழியனாக இரு. கடவுளுக்கு அடிமையாக இரு. கடவுளுடைய சொந்த பிள்ளையாக இரு. அதைத்தான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆகையினால் நாம் எவ்வளவு செல்வத்தையும் கையாளலாம், எந்த செல்வத்தையும் கையாளலாம். ஆனால் உண்மை செல்வமாகிய, ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை பற்றி பவுலடியார் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:8, ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இவைகள் அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய திருமகன் கிறிஸ்து எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த நம்பிக்கையை ஒப்பற்ற செல்வமாக நாங்கள் கருதி, அதை கொண்டு நாங்கள் ஒப்பற்ற செல்வமாகிய விண்ணகத்தை அடைவதற்கு இவைகளை பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.